முன்மொழிந்த கெஜ்ரிவால் டெல்லியின் அடுத்த முதல்வராக அதிஷி தேர்வு. எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் டெல்லி அமைச்சர்கள் கைலாஷ் கெலாட், அதிஷி, கோபால் ராய், துணை சபாநாயகர் ராக்கி பில்லா, கெஜ்ரிவால் மனைவி சுனிதா உள்ளிட்ட பல பெயர்கள் முதல்வர் பதவிக்கு பரிசீலனை செய்யப்பட்டது. டெல்லியின் புதிய முதல்வராக கல்வித்துறை அமைச்சர் அதிஷி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவரை கெஜ்ரிவால் முன்மொழிந்தார். மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறையாலும் பின்னர் சிபிஐயாலும் கைது செய்யப்பட்ட முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 6 மாத சிறைவாசத்திற்கு பிறகு விடுதலையானார். முதலமைச்சர் அலுவலகத்திற்கு செல்லக்கூடாது, ஆவணங்களில் கையெழுத்து போடக்கூடாது என்பன உள்ளிட்ட பல நிபந்தனைகளை உச்சநீதிமன்றம் விதித்ததால் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக கெஜ்ரிவால் அதிரடியாக அறிவித்தார். இந்நிலையில் செப்டம்பர் 16ஆம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்தில் ஆம் ஆத்மி கட்சியினர் முக்கிய தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். மணிஷ் சிசோடியா, கைலாஷ் கெலாட், அதிஷி, துணை சபாநாயகர் ராக்கி பில்லா மற்றும் சில எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளின் சாத்தியக்கூறுகள் குறித்து விவாதித்தனர். இதையடுத்து அன்று மாலை 4 மணி அளவில் கெஜ்ரிவால் துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனாவை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை வழங்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி அன்று மாலை கெஜ்ரிவால் ஆளுநரை சந்திக்க உள்ள நிலையில் புதிய முதல்வரை தேர்வு செய்ய ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் கூட்டம் கெஜ்ரிவால் இல்லத்தில் நடந்தது. அதன்படி டெல்லி கல்வித்துறை அமைச்சர் அதிஷி முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதிஷி பெயரை கெஜ்ரிவால் முன்மொழிய பின்னர் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் என்று ஆம் ஆத்மி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. மாலை கெஜ்ரிவால் ஆளுநரை சந்திக்கும் போதே அதிஷியும் சந்தித்து பதவியேற்க கடிதம் கொடுப்பார் என தெரிந்தது. முன்னதாக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் டெல்லி அமைச்சர்கள் கைலாஷ் கெலாட், அதிஷி, கோபால் ராய், துணை சபாநாயகர் ராக்கி பில்லா, கெஜ்ரிவால் மனைவி சுனிதா உள்ளிட்ட பல பெயர்கள் முதல்வர் பதவிக்கு பரிசீலனை செய்யப்பட்டது. இறுதியாக அதிஷியை முதல்வராக தேர்வு செய்வது என ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.